மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட் சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். மீன் டைம் நீங்க கேட்டிருந்தீங்க சிலருக்கு. அதாவது இப்ப நம்ம எக்ஸ்பெக்டிவோ வந்து ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி காட்டுங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட கம்பேர் பண்ணி இதுக்கு க்ளோஸ் வருதா வரலையா அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமா நான் ஒரு பர்டிகுலர் கம்பெனி எடுத்து காட்டுறேன். அதுல இருந்து நீங்களும் இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட் எடுத்துக்கலாம். வோடஃபோன் ஐடியா திடீர்னு நேற்றுக்கு ஒரு 7-8% இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு அப்டேட் இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ₹7 ₹8 அந்த ரேஞ்சுக்கு சம்வேர் அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு நேற்றுக்கு என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த முக்கியமான ரீசன் என்னன்னா 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, அந்த கம்பெனிக்கு வந்து ஸ்டேட் பேங்க் மூலமா ஏதோ ஒரு பெரிய கடன் தொகை கொடுக்கறதுக்கு தயாராகி இருப்பாங்களோ அப்படின்னு இன்னும் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வரல அஃபிஷியலா. பட் அப்படி ஒரு வேலை வந்ததுன்னா அது ஒரு பிளஸ்ஸா இருக்கும். பிளஸ் அந்த கம்பெனியோடைய டேரிஃப் இருக்கு இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிற அந்த ஒரு ஐடியா எதிர்பார்ப்பு மூலமா ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கம்பெனியோட புக் வேல்யூ இன்னைக்கு மைனஸ்ல தான் இருக்கு. இது வந்துட்டு ரெஜிஸ்டர்டுன்னு இந்த வோடஃபோன் கம்பெனி சொல்றேன். இது வந்து லாஸ்ட் டைம் கூட நீங்க கேள்விப்பட்டீங்க, ஹட்ச் டெலிகாம் இருக்கும்பொழுது என்ன நடந்ததுன்னா, உங்களுக்கு இது ரெஜிஸ்டர்ட் இன் மொரிஷியஸ், நிறைய டாக்ஸ் எக்ஸம்ஷன்ல பயங்கரமான பிரச்சனைகள் போயிருக்கு, டேக்ஸ் எவேஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. பட் அந்த கம்பெனியோடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் இந்த வோடஃபோனுங்கிறதுனால அந்த குழப்பம் இப்போ இருக்கு. இது தொடருமா இல்லை ஏதாவது பிரச்சனைல மாட்டுமா? மேபி இந்த கம்பெனி தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வரணும். இவங்க இன்னைக்கு ட்ரெண்டு நான் சொல்ல வர்றது வந்து ஒரு 5G எனேபிள்டு ஃபோனா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, டேரிஃப் ஜியோக்கு ஈக்குவல் ஆகாது அவங்க என்ன பண்ணணும், டேரிஃப் கொடுக்கணும். 2, மூணாவது, இப்ப இருக்கக்கூடிய அந்த கிளவுட் மாதிரியான விஷயங்கள்ல இவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்ப ஏர்டெல் பார்த்தீங்கன்னா மோனோபொலியா இருக்கான். மோனோபொலியா இருக்கிறான், அவனையே அப்படியே விட்டுற முடியாது. அப்ப அதுக்கு வந்து கடிவாளம் போடணும்னா, ஏர்டெல் மாதிரியான ஒரே கம்பெனிக்கு கடிவாளம் போடணும்னா வோடஃபோனுடைய பிரசன்ஸ் இருந்தாக வேண்டியது கடமை இல்லையா? அந்த வகையில வோடஃபோனுக்கு மேபி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா யாரையும் மோனோபொலி ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். இது மாதிரி ஆச்சுன்னா தான் ஏற்கனவே ஒரு இண்டிகோ என்ன பண்ணாங்க, எவ்வளவு மணி நேரம் ஒரு பைலட் வண்டி ஓட்டணும், ஒரு விமானத்தை இயக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்துட்டு அவங்க டீவியேட் பண்ணி அதிகமான ஹவர்ஸ் ஓட்ட வச்சது. அதனால ஏற்படக்கூடிய மன உளைச்சல் பிரச்சனைகள் எதிர்காலத்தில் விபத்துகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் அதை நீங்க குறைக்கணும்னு சொல்லி அவங்க ஆர்டர் போட்ட உடனே கம்ப்ளீட்டா இந்தியாவுடைய ஏர்லைன்ஸ் பூராமே என்னாச்சு, ஸ்தம்பிச்சது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்ஸ் யார்கிட்ட இருந்ததுன்னா இண்டிகோ கிட்ட இருந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா காம்படிட்டரையும் ஈக்குவலா டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால மேபி வோடஃபோனை வந்து சப்போர்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்னோட வியூ சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூக்கும் அந்த மின்சார வாரியத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய கேஸ் நடந்துட்டு இருக்கு. 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டாரிஃப் சேஞ்ச் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. ஒன்று, இவங்களுக்கு ஃபேவரா முடிஞ்சதுன்னா இந்த கேஷ் ஃப்ளோ, இவங்களோட புக்ல இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி உங்களுக்கு ஆப்போசிட்டா நடந்தால் இந்த கேஷ் ஃப்ளோ குறையிறது மூலமா எதிர்காலத்தில் ஏர்னிங் பர் ஷேர் கூட டிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 600 crores சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த விசாரணை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. பட் எனிவே பார்க்கலாம். பட் இது வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் டைம்லி ஒரு பெரிய சின்ன டிப் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு அன்ஃபேவரா இந்த நியூஸ் வந்ததுன்னா. அதே மாதிரி ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் ஏறும், அப்ப திருப்பி நார்மல் ஆயிடும். இன்னைக்கு இந்த ஃபெர்டிலைசேஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய நம்ம லாஸ்டா ஒரு 2 months முன்னாடி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபெர்டிலைசேஷனுக்கு வந்து கவர்மெண்ட் மானியங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால விவசாயிகளுக்கு அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமா இவங்களுக்கு பிசினஸ் அதிகமாகி இந்த பிசினஸ் மூலமா அவங்க ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் அதுல கணிசமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, இன்னைக்கு நிறைய சைக்கிளிக் செக்டர், அதாவது இந்த பெட்ரோ ப்ராடக்ட்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவ்ல இருக்கு. அதாவது நான் சொல்றது ஒரு ஆட்டோமொபைல் செக்டரா இருக்கட்டும், மற்ற அது சம்பந்தப்பட்ட கம்பெனி கேபிட்டல் குட்ஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து ப்ராப்ளம்ல இருக்கு இந்த சூழ்நிலையில. பட் இப்போ நம்ம டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு இருக்கிற டிஃபென்சிவ் செக்டரா எதை பாக்குறாங்க, ஒரு எஃப்ஐ பாக்குறாங்க, ஒரு டிஐ பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் கம்பெனியை பாக்குறாங்க. ஏன்னா இதுக்கு பெட்ரோ ப்ராடக்ட் மூலமா ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் இவங்க என்ன பண்ண போறாங்க, கவர்மெண்ட் மூலமா வச்சு மேனேஜ் பண்ண போறாங்க. இது ஒரு பாயிண்ட். இது இல்லாம அதிகமா எந்த பக்கம் ஃபண்டு ஃப்ளோ ஆயிருக்குன்னு கவனிச்சிங்கன்னா, ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டர் பக்கம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கொஞ்சம் ஓரளவு பரவலா வரும். பட் இப்ப தொடர்ந்து கொஞ்ச நாளாவே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பேங்கிங் ஸ்டாக்ஸ் அதிகமான மக்கள் வாங்கி குவிச்சிட்டு வராங்க. அதாவது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல்ல பெருசா மாட்டாதுன்னு நம்புறாங்க. டெக்னாலஜி அண்ட் ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்குலாம் ஓரளவுக்கு இப்போ சப்போர்ட் கிடைச்சிருக்கு. போன 2 மாசத்துல சொல்றேன், போன 45 நாள்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட். நாட் இன் இந்தியா, யூஎஸ்ல சொல்றேன். பட் யூஎஸ்ல டெக்னாலஜி சம்பந்தமான பிசினஸ் கொஞ்சம், அதாவது ஸ்டாக்ஸோட வளர்ச்சி, அதோட இம்பாக்ட் இங்கேயுமே டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. பட் இப்போ நான் சொல்றேன், அந்த கம்பெனிகள் நார்மல் மோடுக்கு போய் மேல வர்றதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம ஐடில இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா,
யூஎஸோடைய ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கக்கூடிய அமேசான், ஃபேஸ்புக், அப்புறம் கூகுள், என்விடியா இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி டெக்னாலஜி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா QQQMல இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. ஏன்னா இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய ரெவென்யூவை விட உங்களுக்கு QQQMல வரக்கூடிய ரெவென்யூ பெட்டராகவே இருக்குங்கிறத தாராளமா நம்பலாம். அடுத்தது நம்மளுக்கு கிளைண்ட் கேட்டிருக்க ஒரு 2 3 கேள்விகளையும் பார்த்துடலாம். என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, இப்போ செஃப் நேவி அப்படிங்கிற ஐடியில இருந்து என்ன கேட்டிருக்காருன்னா, சார் எனக்கு இப்போ லலிதா மற்றும் மில்கி மிஸ்ட்ல அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு. நான் இந்த ஸ்டாக்ஸ்ல இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாமா? எனக்கு இப்போ கரெக்டாக நான் ப்ராஃபிட்ல இருக்க 2 ஸ்டாக்ஸ்லையும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் புக் பண்ணது உங்களோட விருப்பம். ஏன்னா ஒரு ஐபிஓ வாங்கும்போது நீங்க எதுக்காக வாங்குறீங்க? லிஸ்டிங் கெயின்காக வாங்குறீங்க, லிஸ்டிங் கெயின்காக வச்சுக்கோங்க. இல்ல நான் வந்து லாங் ரனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்றது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணணும், நிறைய கன்சிடரேஷன் பண்ணணும். அப்போ இதோட கேஸ்ல நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னா, நீங்க இது ரெண்டுத்தான growth-ஓட பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ROI ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும் 2 கம்பெனிக்கும். இப்போதைக்கு இயர் ஆன் இயர் growth-னு எடுத்து பார்க்கும்போது மில்கி மிஸ்ட் அதிகமா இருக்கிற மாதிரி கூட தெரியும். பட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் மில்கி மிஸ்டோட PE 125, லலிதாவோட PE அரௌண்ட் 12. இப்போ டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன முடிவு எடுப்பேன் அப்படின்னா, மில்கி மிஸ்ட் கம்ப்ளீட்டா எக்ஸிட் கொடுத்துட்டோ அல்லது பார்ஷியலா எக்ஸிட் கொடுத்துட்டோ நான் என்ன பண்ணலாம், லலிதால என்னுடைய இதுவை என்ட்ரி கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஆர்கனைஸ்டு கம்பெனிஸ்ல தான் வந்து அதிகமாக ஜுவல்ஸ் வாங்குவாங்க மக்கள் அப்படிங்கிற எதிர்கால எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நம்ம அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் மில்கி மிஸ்ட் வளராது போகாது அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னோட பர்சனல் ரிஸ்க்கை நான் என்ன பண்ணணும்னா குறைக்க முயற்சி பண்றேன். அடிப்படையில் 125 PE இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் எக்ஸிட் கொடுத்துட்டு 13 PE இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி கன்சிடர் பண்ணது எனக்கு வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கும்னு நான் நம்புறேன். பட் நாளைக்கு வந்து லலிதாவை விட மில்கி மிஸ்ட் மேலே போயிடுச்சுன்னா நீங்க கேள்வி கேட்க முடியாது. நான் எப்படி ரிஸ்க்கை குறைக்கணும் அதே மாதிரி இந்த பிரச்சனைகளும் இருக்கும். பட் ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது 2 நிறுவனமே ஒரே மாதிரியான விகிதாச்சாரத்தில் வளரக்கூடிய சூழ்நிலை தற்போது இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி FMCG மாதிரியான ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா கோல்டு மாதிரியான கம்பெனிகள் காலத்துக்கு காலம் நின்று பேசுங்கிறதுனால நான் என்னோட ரிஸ்க் லெவலை குறைச்சிப்பேன்னு நான் சொல்றேன். ஓகே, அடுத்த சுரேஷ் சார் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க X/2 போட்டு என்ன பண்றீங்க, எதிர்காலத்துல இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து எக்ஸ் ஆகும், அதோடைய டிவைடட் பை 2 போட்டு இன்னைக்கான பிரைஸ் வந்து அதுக்கு கீழே இருந்தா வாங்கலாம். இந்த ஐடியாலாம் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ஏதாவது ஒரு கம்பெனியோடைய இதுவை எடுத்து ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் வச்சு நீங்க இதே மேத்தமெட்டிக்ஸ் போட்டு இன்னைக்கு இருக்கிற கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட அது க்ளோஸா வருதா பாருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ரைட், பட் நான் இது வந்து கால்குலேஷனுக்கு தான் காட்டுறேன். ஒரு ஸ்டாக் உள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, X/2ங்கிறது ப்ரிடிக்ஷன் கிடையாது. ஓகே, X/2ங்கிறது என்ட்ரி டைம். ஒரு ஸ்டாக்குக்குள்ள நீங்க உள்ள போகணும்னா X/2க்கு மேல இருந்தா உள்ள போகக்கூடாது, கீழே இருந்தா தாராளமா உள்ள போகலாம். இல்ல X/3 கிட்ட இருந்தா பெட்டராகவே கன்சிடர் பண்ணலாம். அதைத்தான் நம்ம சொல்றோமே தவிர அப்போ என்ன ஆகும்னா பொட்டென்ஷியாலிட்டி அதிகமா இருக்கு இதுக்குள்ளன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். பட் இட் இஸ் நாட் அ ப்ரிடிக்ஷன். கரெக்டா? நான் இப்போ X/2 கால்குலேட் பண்ற ஒரு ஸ்டாக் வந்து Xக்கு கீழே தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒருவேளை இன்னைக்கு உங்க ஸ்டாக்ல 10 ஸ்டாக் இருக்கு, அதுல 3 ஸ்டாக் வந்து X/3ல இருக்கு, அப்போ 2 ஸ்டாக் X/2ல இருக்கு. அப்ப நீங்க எதுல அதிகமா கன்சிடர் பண்ணலாம்? X/3ல அதிகமாக கன்சிடர் பண்ணலாம், இல்லை X/2க்கும் X/3க்கும் நடுவில் இருக்க ஸ்டாக் அதிகமாக கன்சிடர் பண்ணலாம். இதுதான் உங்க ஐடியா, அதை தான் சொல்றேன். பட் எனிவே நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது இதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இப்போ கரூர் வைஸ்யா பேங்க் போன 5 வருஷத்துல இந்த ஸ்டாக்கோட பிரைஸே கிட்டத்தட்ட 10 மடங்கு வளர்ந்துருக்கு. 10 மடங்கு வளர்ந்துருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடியே கணிக்க முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்துக்குங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 347 ரூபாய், கரண்ட் புக் வேல்யூ வந்து 146 ரூபாய். நல்லா பாருங்க, ஏன்னா புக் இப்போ இது வந்து பேங்கிங்ன்றதுனால நம்ம புக் எடுத்து கால்குலேட் பண்ண போறோம். இந்த புக் 146 ரூபாய் இருக்கு. இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் growthல, அதாவது 2007ல 13 ரூபாய் இருந்தது இதோட புக் வேல்யூ. இப்போ எவ்வளவு இருக்கு? 146 ரூபாய் இருக்கு. இதே நம்ம வந்து என்ன கணக்கு எடுக்கணும்னா 2016ல எவ்வளவு இருந்ததுன்னு பாக்குறோம். 2016ல 52 ரூபாய் இருந்தது. 2021ல 72 ரூபாய் இருந்துச்சு. அப்ப 52 ரூபாயில இருந்து 72 ரூபாய்ங்கிற புக் வளர்ச்சிங்கிறது ஒண்ணு. ஆனா அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் சேஞ்சுக்கு அப்புறமா பெரிய சேஞ்சஸ் வந்தது. நாட் ஒன்லி இன் கரூர் வைஸ்யா பேங்க், மெனி பேங்க்ல பார்த்தோம்னா போன 5 வருஷத்துல இந்த கோல்டு லோனை ஓப்பன் பண்ணி விட்டதுனால அவங்களுக்கு அதுல இருந்து நல்ல ரெவென்யூ வர ஆரம்பிச்சது. அந்த ரெவென்யூ வந்து செக்யூர்டா வந்தது. அது என்பிஏ ரொம்ப குறைவா, அதாவது இல்லாமலே பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட அந்த பகுதியில. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ்னால பேங்கிங் செக்டர் போன 5 வருஷம் அந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்தது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ 72 ரூபாய்ங்கிறது புக் வேல்யூ. அப்போ 52ல இருந்து 72ங்கிறது வளர்ச்சி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ ஸ்டாக்கை வாங்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு 20% இயர் ஆன் இயர் கொடுக்கும், இல்லை 15% இயர் ஆன் இயர் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையில ஏதோ ஒரு இயர் ஆன் இயர் கால்குலேஷன் நீங்க போட்டு பார்ப்பீங்க. அப்படி நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோடைய அன்னைக்கு ஷேர் பிரைஸ் என்னங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுவோம். அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 35 ரூபாய் 36 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருந்தது. ஓகே,
இது வந்து நான் சொல்றது 2021 பேசிட்டு கொரோனாக்கு அப்புறம், அதாவது சூழ்நிலைக்கு அப்புறம். ஸோ புக் வேல்யூ 73 ரூபாய் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா 13% இயர் ஆன் இயர் growth இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். 12 கூட போட்டுக்கலாம், நீங்க 15 போட்டு அது உங்களோட விருப்பம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கம்பெனில இப்போ 13% growth வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 35 ரூபாய், பிரைஸ் டு புக் வந்து 1.5 நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து 2க்கு மேல இருக்கு, நல்ல growth இருக்கு, 2 கிட்ட இருக்குங்கிறது ரெண்டாவது கதை. இருந்தாலும் நம்ம அன்னைக்கு கணக்கெடுக்கும் பொழுது 1.5 நான் எடுத்தேன்னா இந்த ஃபியூச்சர் புக்கு என்ன மாதிரி வளர்ச்சியை பார்க்குதுன்னு பார்த்தோம்னா 134 ரூபா ஃபியூச்சர் புக். அதாவது நான் சொல்றது 2026 2021 இருந்து 26 வரைக்கும் கணக்கெடுத்தோம்னா ஒருவேளை இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட புக் சைஸ் புக் வேல்யூ 134 ரூபா வரலாம். பிரைஸ் டு புக் லோ என்ன கால்குலேட் பண்ணி 1.5. அப்போ 1.5 மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எக்ஸ் வந்துட்டு எவ்வளவு வருது? 202. எக்ஸ் பை 2ங்கிறது 101. அப்போ இந்த கணக்கை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஸ்டாக்கோடைய கரண்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு? 67%. அன்னைக்கு ஷேர் பிரைஸ் எவ்வளவு? 35 ரூபாய் இல்லையா? 35 ரூபாய் இருக்குன்னா இது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு. எஸ், எக்ஸ் பை 3 கிட்ட இருந்தது. அது உண்மையை சொல்லணும்னா இது எக்ஸ் பை 3 கிட்ட இருக்குது. இது புரிஞ்சிருச்சுங்களா? ரைட். ஒருவேளை இந்த மேனேஜ்மெண்ட் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி கால்குலேஷன்ல எவ்ரி குவார்டர்லி ஒன்ஸ் பண்ணி மாத்திக்கணும், நீங்க அப்டேட் பண்ணணும்னு சொல்றோம். அப்படிலாம் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, புது மேனேஜ்மெண்ட் வந்து புது சில விஷயங்களை மாற்றுறாங்க, அதெல்லாம் நீங்க படிச்சு ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ நாம என்ன நினைக்கிறோம், ஒரு 1% கூட வருதுன்னே வச்சுக்கலாம், இல்ல 15% வருதுன்னு கூட வச்சுக்கலாம். நான் 14க்கு இன்னொரு கால்குலேஷன் பண்ணி காட்டுறேன். 73 ரூபா புக்கு 14% இயர் ஆன் இயர் growth வந்ததுன்னா வேல்யூ எவ்வளவு வரும்? 141 ரூபாய். அப்படி 141 ரூபாய் புக் வேல்யூ வந்துச்சுன்னா 1.5 மல்டிப்ளை பண்ணோம்னா 211. இது எக்ஸ் டிவைடட் பை 2ங்கிறது 105. 105ங்கிறது கம்பேர் பண்ணா கூட அந்த 2021 இது டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் இருந்ததுங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு 20% 30% கீழே டிஸ்கவுண்ட்ல இருந்துச்சுன்னா பெட்டரா கன்சிடர் பண்ணுங்க. ஈக்குவலா தான் இருக்கு, எக்ஸ் பை 2க்கு ஈக்குவலா இருக்குன்னா கம்மியா கன்சிடர் பண்ணுங்க. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். ஆனா லாஜிக் ஒன்று இங்க கம்பேர் பண்ணி பார்க்குற இடத்துல எக்ஸும் எக்ஸ் பை 2வும் வேணும்னா மாற்றமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த புக் வேல்யூ கிட்டத்தட்ட நியரஸ்ட் வந்துருச்சு பாருங்க. 14% போட்டு பார்த்தோம்னாலும் சரி, 13% போட்டு பார்த்தாலும் சரி, புக் வேல்யூ என்ன இருக்கு? 134 ரூபாயில இருந்து 141 ரூபாய் வரைக்கும் காட்டுது. இப்போ எவ்வளவு இருக்கு? 146. ஓகே, நீங்க கேட்ட கிட்டத்தட்ட க்ளோஸரா வருதான்னு பார்க்கலாம், நீங்க கால்குலேட் பண்ணுங்க. பட் இப்போ நான் கால்குலேட் பண்ண மாதிரி எல்லா கம்பெனியும் கால்குலேட் பண்ணி கண்டிப்பா வந்துரும்ல நான் வந்து அஷூரன்ஸே கொடுக்கல. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க வச்சிருக்க பல ஸ்டாக்ஸ் நல்ல கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னா இதெல்லாம் போட்டு பார்த்து கன்சிடரேஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். ரைட். இது வந்து அண்ணா ஒரு டவுட், அதாவது இந்த பை செல் எல்லாருமே பண்றாங்க, ஆனா ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது வந்து பை செல் பண்றதுனால ஏறுதா இல்லை ஏர்னிங் பர் ஷேர் ஏறுறதுனால ஆகுதா அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து இந்த ஏர்னிங் பர் ஷேர் நமக்கு வந்து ஃபீட் ஆகுதா, நமக்கு ஏதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோல நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து சென்றுருமா அப்படின்னு கேள்வி இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு பிகினர் கேள்வி தான் இது. சரிங்களா? பிகினருக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் வருவது இயல்பு தான். ஏர்னிங் பர் ஷேர் இந்த கம்பெனியோடைய நிகர லாபம் வருஷம் எப்படி வளருது அப்படிங்கிற அந்த வளர்ச்சியோட விகிதத்தான் பார்க்குறாங்க. யாரும் வந்து இப்போ போன வருஷமும் 15 ரூபாய், இந்த வருஷம் 15 ரூபாய், அடுத்த வருஷம் 15 ரூபாய் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அதோட பி வந்து 20னா 300 ரூபாய் ஷேர் பிரைஸ் அப்படியே நிற்கும் ஸ்டாக்னெட்டா. ஸோ அது வளராது. அப்போ போன வருஷம் 12 ரூபாய், இந்த வருஷம் 15 ரூபாய், அடுத்த வருஷம் 18 ரூபாய் வரும்ன்ற நம்பிக்கை வரும்பொழுது தான் என்ன பண்றாங்க, அதோட பி ஒரு 20ல மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு 300 ரூபாய் ஷேர் பிரைஸா இருக்கும். பை செல் நடக்குது, ஓகே. ஆனா யோசிச்சு பாருங்க, வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் கொஞ்சம் கூடுதலா விலை கொடுத்து வாங்கவோ விற்கவோ எப்போ ஒத்துப்பாங்க? அந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் அதை அப்படி எடுத்துப்பாங்க. போன 30 வருஷமாவும் சரி, போன 10 வருஷமும் சரி, அந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் வளர அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸும் பேரலா வளர்ந்துட்டு வந்திருக்கும். அப்படி வளர்ற நிறுவனங்கள் தான் கன்சிஸ்டன்டான நிறுவனமாகவும் கன்சிஸ்டன்டான ஸ்டாக்காகவும் பார்க்குறோம். இப்போ 15 ரூபாய் இருக்கு, 15 × 20 போட்டால் 300 ரூபாய் இருக்கு ஷேர் பிரைஸ். நாளைக்கு 18 ரூபாய் போகும்போது இது 360 ரூபாய் நோக்கி நகருங்கிற நம்பிக்கை இருந்தால் தானே நீங்க அதை வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி வாங்குவவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் கன்வீனியன்டான பிரைஸா அது நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே வர்றதுக்கு பின்னாடி இந்த ஏர்னிங் பர் ஷேர் அது மட்டும் கிடையாது, அதோட வளர்ச்சியை தான் முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பிகினருக்கான கேள்விங்கிறதுனால மேபி இன்னும் கொஞ்சம் நாளானா நீங்களே இதை புரிஞ்சுப்பீங்க. நான் சின்ன இன்ட் மட்டும் கொடுத்து வைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கால்குலேஷன்ல என்ன போட்டு காட்டினேன்னா பேங்கிங் செக்டார்ல இருந்து ஒரு ஸ்டாக் எடுத்து காட்டினேன். அதே மாதிரி நல்லா வளர்ந்த போன 5 வருஷத்துல நல்லா வளர்ந்த ஏதாவது ஒரு கம்பெனி பி வச்சு எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு நிச்சயமா அந்த கால்குலேஷனை போட்டு காட்டுறேன். ஸோ பி வச்சு ஏர்னிங் பர் ஷேர் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்கு. இந்த வாரம் ஜாயின் பண்ணவங்களுக்கு 9 மணிக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே கம்யூனிட்டிக்குள்ளே வாங்க. சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லாங் டேர்ம் நம்ம டார்கெட் வச்சு நம்ம சரியான எமோஷனல் கண்ட்ரோலோட போகணும்னா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறது நமக்கு மிக அவசியம். அப்படிங்கிறதுனால கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்கன்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.